அனைவருக்கும் வணக்கம். குரூப் டி 2026க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் அளவியல் டாபிக் பார்க்க போகிறோம். மொத்தம் 196 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. மொத்தம் நடந்ததே 101 ஷிஃப்ட்டு, 196 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆவரேஜாக 2 கொஷின் கேட்குறாங்க. ஏதோ ஒரு சில ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக் பாருங்கள். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அட் த எண்ட் பார்த்து முடிக்கும்பொழுது கண்டிப்பாக மென்சுரேஷன் இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களாம்ப்பா. ஒரு கனசெவ்வக தொட்டியின் பரிணாமங்கள். ஓகேங்களா? ஸோ அதோட லென்த்து, பிரெத்து, ஹைட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின், ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மென்சுரேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடத்துல ஃபார்முலா தேவை. ஸோ ஒரு சில இடங்களில் ரேஷியோ கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம், ஒரு சில இடங்களில் பர்சன்டேஜ் கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம், ஒரு சில இடங்களில் ஆப்ஷனை வச்சே போடுவோம். ஓகேங்களா? இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் எப்போதுமே மறந்துடக்கூடாது. மென்சுரேஷன் சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 விஷயத்தில் எதை அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துருமோ அதை நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், கனசெவ்வகம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு யோசிச்சு பார்க்கணும், கனசெவ்வகம்னா எப்படி இருக்கும், அந்த கியூபாய்டு அப்படின்றது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே இருக்கோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கம் சவர் இருக்கும். ஓகேங்களா? 4 பக்கம் நமக்கு வால் இருக்கும், மேலே சீலிங் இருக்கும், கீழே தர இருக்கும். இது எல்லாமே நல்லா பாருங்கள், இது எல்லாமே ரெக்டாங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கனசெவ்வகம், வேறு எதுவும் கிடையாது. அதாவது 6 பக்கமும் செவ்வகத்தால் அடைப்பட்ட பகுதி தான் கனசெவ்வகம். ஓகேங்களா? ஸோ 6 பக்கமும் ரெக்டாங்கிளால் அடைப்பட்ட பகுதி தான் ஸோ கியூபாய்டு அப்படின்றது. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் எனக்கு முக்கியமான ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் கன அளவுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு அதுதான் தேவைப்படுது, கன அளவு தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், இந்த வேல்யூ எல்லாத்தையும் பெருக்கி போட்டாலே எனக்கான ஆன்சர். அப்போ பாருங்கள், ஒன்று கடைசி இலக்கத்தை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 இருக்கார், 8 இருக்கார், 3 இருக்கார், 4 இருக்கார், கடைசி இலக்கம். ஜஸ்ட்டு கடைசி இலக்கம் பெருக்கி பாருங்கள். 3 × 4 எவ்வளோப்பா? 12. அப்போ 2 எடுத்துக்கோங்க. 2 × 9 எவ்வளோப்பா? 18. அப்போ கடைசி இலக்கம் 8ன்னு முடியக்கூடியது தான் என்னோட ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்லாம் பார்த்தோன்னே சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னே சூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி ரூலை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஸோ 9ஓட ப்ராடக்டாக வரப்போகுது. உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் அப்படின்றது ஸோ 9ஓட பெருக்கல் பலனாக தான் இருக்க போகுது. ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகணும் அப்படி, அதோட பெருக்கல் பலனாக இருக்கணும், இல்லை அந்த நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னப்பா ரூல் பார்த்து வச்சுருக்கோம், அந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும், ஒவ்வொரு டிஜிட்டாக ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது அது அந்த இலக்கங்கள் 9ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட மொத்த நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும், இல்லைனா இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், 6 + 4 எவ்வளோப்பா? 10. 10 + 8 எவ்வளோப்பா? 18. ஸோ 18 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான். நீங்கள் வேணால் ஆப்ஷன் ஏ எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். 8 + 4 எவ்வளோப்பா? 12. ஸோ 12 + 3 எவ்வளோப்பா? 15. ஸோ 15 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ அதனால் அதையும் விட்டுருவோம். அடுத்து இங்கே பாருங்களேன், 5 + 4 எவ்வளோப்பா? 9. 9 + 3 எவ்வளோப்பா? 12. ஸோ 12 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ அடுத்து பாருங்கள், 4 + 8 எவ்வளோப்பா? 12. 12 + 4 எவ்வளோப்பா? 16. 16ம் 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று கடைசி இலக்கத்தை வச்சு சூஸ் பண்ணுவோம், இல்லைனா டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் பெருக்கி சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கியூபாயில் எனக்கு வேறு என்ன ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பக்கப்பரப்பு இல்லை வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? அது என்னங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம ஒரு டயக்ராம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே டயக்ராம் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே இருக்கோம். இதே கியூபா டயக்ராமே எடுத்துக்கோங்க. மேலே சீலிங்கும் கீழே ஃப்ளோரையும் தவிர்த்து சுற்றி இருக்கிற 4 நம்ம செவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செவரோட 4ஓட ஏரியாவும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், அந்த டாப்பும் பாட்டமும் சேர்க்காமல் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதுவே டாப்பையும் பாட்டத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அவ்வளோதான். ஓகேங்களா? அது என்ன லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைன் வச்சு ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே நம்ம ஒரு சிலிண்டர் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சிலிண்டர் எப்படிப்பா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவ ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து வட்டத்தை மேலே 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 அடிக்கிட்டே போனால் வரக்கூடியது தான் ஸோ அந்த இடத்துல சிலிண்டராக நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா,
இதுக்கு எல்லாத்துக்குமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்வ்டாக இருக்கிறதால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்று தான். ஓகேங்களா, முதல் விஷயம் அதுதான். ஸோ இது ரெண்டுமே சுற்றி இருக்கிற அளவை சொல்கிறது. எப்போ நம்ம டாப்பையும் பாட்டமும் சேர்க்குறோமோ ஒரு டயக்ராமுக்கு, அப்போ நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது எப்போதுமே மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு மொத்த டயகனல், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த டயகனலோட வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம். √L² + B² + H², இது எப்போதுமே மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும், இந்த கியூபாய்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று வால்யூம்க்கான ஃபார்முலா, இன்னொன்று கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா, இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதை நீங்கள் எப்பொழுதுமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், டயகனல் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்னால் என்னப்பா, அதாவது இந்த கீழே அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், கியூபாய்டு அப்படின்றது ரெக்டாங்கிளாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ரெக்டாங்கிளோட பேஸ் எப்படிப்பா இருக்கும்? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், √L² + B² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிளோட பேஸோட டயகனல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா L² + B², அந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமைனிங் இருக்கிற அந்த 4 ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. கியூபாய்டை பொறுத்தளவுக்கு முக்கியமானது அதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து பாருங்களேன்ப்பா, இதுவும் ஒரு ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா, நம்ம ஈஸியான கொஷின்லேருந்து அப்படியே ஒவ்வொரு லெவலாக போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடினமான கொஷின் எல்லாமே பார்க்கலாம். இது பாருங்களேன், ஒரு சதுரத்தின் சுற்றளவு 68 மீட்டர், அதன் ஒரு பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்கொயர் அப்படின்றது எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெரிமீட்டர், அந்த சுற்றளவு அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய அளவு. ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ, மொத்தம் 4 ஏ இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஏ அப்படின்றது தான் 68ன்னு கொடுத்துட்டு ஒரு பக்கத்தோட நீளம் என்ன, அந்த ஏ என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் 17 நாங்க 68. அப்போ ஏவோட வேல்யூ 17. எங்கே பார்ப்பாரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துக்கணும் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன. ஓகேங்களா, அந்த பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ டயகனல் மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ √2a அப்படின்றது டயகனலுக்கான ஃபார்முலா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சம்லாம் பாருங்களாப்பா, இதே மாடலே நிறைய கொஷின்ஸ் வருது. இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஹோம்ஒர்க்குன்னு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்றது தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் நான் கிளாஸில் இப்போ எடுக்கிறது ஃபுல்லாகவே அதில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற சம் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஸோ 42 மீட்டர், 63 மீட்டர், 140 மீட்டர் நீளங்களை சரியாக அளவிட பயன்படும் மிகப்பெரிய அளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இந்த எல்சிஎம் HCFல வரக்கூடிய சம்மு. இது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்லாம் பாருங்களேன், ஒரு 3 அளவு கொடுத்துட்டாங்க. இதை ஈக்குவலாக சமமாக மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எது சமமாக மெஷர் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதோட HCF வேல்யூ மட்டும்தான் இதை சமமாக மெஷர் பண்ணும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஸோ பொதுவாக வகுக்கக்கூடிய எண் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்ம ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், இங்கே 42 இருக்குது. ஸோ 7 கம்ப்ளீட்டாக வகுக்கும். அதுக்கப்புறம் 63 இருக்குது. 63 ஸோ 7ஆல் வகுக்க முடியும். ஓகேங்களா, 9 7 63 டிவைட் பண்ண முடியும். அடுத்து 140 இருக்குது. ஸோ 140 7ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். 20 × 7 140 சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே வந்துருச்சு. ஒருவேளை எனக்கு வரல, நான் என்னங்க பண்ணுறது? அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்லேருந்தே மோஸ்ட்லி கெஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், இங்கே 42 இருக்குது. 42 5ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி இலக்கம் ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 5ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். ஓகேங்களா, 5ஆக இருக்கணும். ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். அதை தாண்டி வேறு எது இருந்தாலும் சரி அந்த நம்பர் 5ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பி கிடையாது. அடுத்து 22 சொல்கிறாங்க. ஓகேங்களா, 22ன்னு வச்சுக்கோங்களேன், 2 × 11 நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ 2ஆலையும் டிவைட் ஆகணும், 11ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 63 இருக்குது. ஸோ ஒற்றை இலக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி இலக்கம் ஒன்று 0வாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல 63 இருக்காரு. அப்போ கண்டிப்பாக 22 அப்படின்றது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா 63 2 டிவைட் பண்ணாது. ஸோ அப்போ 22 முழுமையாக டிவைட் பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல 32க்கு. ஸோ 32 எப்படிப்பா? இதுவுமே 2ஓட மல்டிப்ளிகேஷனில் வராது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஓட மல்டிப்ளிகேஷனில் வரதால கண்டிப்பாக 63 அப்படின்றது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அதனால் 32 என்னோட ஆன்சர் கிடையாது. ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிடலாம், எடுத்தோடனே சூஸ் பண்ணிடலாம். நான் ஒருவேளை அடுத்தடுத்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு விளிம்பும் 45 மீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா,
இப்போ ஒரு கனசதுரம் இருக்குது அப்படின்னா எப்படி பார்ப்பார்? 6 பக்கமும் சதுரத்தால் அடைப்பட்ட பகுதி கனசதுரம், 6 பக்கமும் ஸ்கொயரால் அடைப்பட்ட பகுதி தான் ஸோ கியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். கனஅளவுக்கான ஃபார்முலா ஏ கியூப். ஸோ ஒவ்வொரு விளிம்பும் ஒரு எட்ஜும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் அந்த ஏவுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜஸ்ட் 45 கியூப் பண்ணாலே நமக்கான ஆன்சர் அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லை பாருங்களேன், லாஸ்ட் டிஜிட் எதுலேயுமே சமமாலாம் கிடையாது, எல்லாமே வேறு வேறு தான் இருக்குது. அப்போ அந்த ஜஸ்ட் கடைசி இலக்கத்தை கண்டுபிடிச்சாலே ஆன்சர். 5 கியூப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 5 கியூப் பண்ணால் எப்படி போக முடியும்? ஸோ 5 தான் முடியும். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து, அதாவது இந்த வால்யூம் ஃபார்முலாவை தவிர்த்து வேறு என்னென்ன ஃபார்முலா நீங்கள் ரீகால் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் முக்கியமானது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நல்லா பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படி இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படினாலும் சொல்லலாம். இங்கிலீஷில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா வலைப்பரப்பு, பக்கப்பரப்பு, ஸோ புறப்பரப்பு எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்றது 4a². ஓகேங்களா? அந்த மேலே இருக்கிற டாப்பும் அந்த சீலிங்கும் கீழே இருக்கக்கூடிய தரையும் தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஏரியாவையும் சொல்கிறது தான் இந்த பக்கப்பரப்பு அப்படின்றது 4a². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது இந்த 4 ஏரியாவும் சொல்லுவோம். அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வரும். டாப் ப்ளஸ் பாட்டம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் ப்ளஸ் பாட்டம் ஏரியா. டாப்லேயும் ஒரு ஸ்கொயர் தான் இருக்கார், கீழே பாட்டம்லேயும் ஒரு ஸ்கொயர் தான் இருக்க போகிறார். கியூபை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா? அப்போது அதில் டாப்பில் ஒரு ஸ்கொயருக்கான ஏரியாக்கான என்னப்பா ஃபார்முலா? ஒரு a². கீழே பாட்டமில் ஒரு ஸ்கொயர் இருப்பார், அதுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா ஒரு a². அப்போ 2 a² எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதனால தான் 6a² அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது பக்கப்பரப்பு, வலைப்பரப்பு, புறப்பரப்பு எப்படி வந்தாலும் ஒன்று தான். 4a². சுற்றி இருக்கிற அளவு சொல்ல போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது மேலே ஒரு டயக்ராம் இருக்குன்னா அதோட டாப்பு அதோட பாட்டம் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அது 6a²க்கான ஃபார்முலா. அதுக்கு எதுக்கு ஈக்குவலான ஃபார்முலானா 6a². அதுக்கப்புறம் முக்கியமாக டயகனலுக்கான ஃபார்முலா தெரியணும். ஒரு கியூபோட டயகனலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ √3a. நல்லா பார்த்துக்கோங்க, √3a. இன்னொன்று, இது என்னங்க டயகனல் ஆஃப் ஃபேஸ்ன்னு கொடுக்குறாங்களே, இது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ்னால் ஒவ்வொரு பக்கத்தையும் தான் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 6 பக்கமும் ஸ்கொயர் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்கொயரோட டயகனல், அந்த ஒரே ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதோட டயகனல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் இந்த இடத்துல தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயரோட டயகனலுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ √2a. அப்போ எங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கியூபோட டயகனல் அப்படின்னா √3a. நல்லா பாருங்கள், கியூபோட டயகனல் அப்படின்னா √3a. ஸோ வால்யூம்க்கான ஃபார்முலா a கியூபு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 4a². ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 6a². இது எப்போதுமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம உலோக கோளம் உருக்கப்பட்டு தலா 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறிய கோளங்களாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அவ்வாறு உருக்கப்பட்ட சிறிய கோளங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த சைஸில் இருக்குது இந்த பால். இதை சின்ன சின்னதாக நான் மேக் பண்ண போகிறேன். இப்போ சின்ன சின்னதாக மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் வரும். கரெக்டுங்களா? ஒரு பெரிய பால் எடுத்து நான் சின்ன சின்னதாக மேக் பண்ணுறேன்னா நிறைய நம்பர் ஆஃப் பால்ஸ் வரும். அதுதான் எத்தனை நம்மளை பார்த்து கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பால் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பியர், ஒரு நம்ம கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்களேன், அது எந்த ஷேப்பில் பார்க்கும்? ஸ்பியர், ஒரு கோள வடிவத்தில் இருக்கும். அப்போ கோள வடிவத்தில் இருக்கிறதுக்கு வால்யூம்க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலா என்னப்பா? 4/3 πr³ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த வால்யூமை உருக்கி தான் சின்ன சின்னதாக அவங்க மேக் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இது பெருசு அப்படின்றதால இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஃபார்முலா எழுதும்போது 4/3 πR³ எழுதுகிறேன். இதே வால்யூம்க்கு சமமாக தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சின்ன பாலாக மேக் பண்ண போகிறாங்க. அது எத்தனை நம்பர்னு எனக்கு தெரியாது, அதனால் என்னன்னு போட்டுக்கிறேன். 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஸோ எத்தனை குட்டி குட்டி பால் வேணாலும் அவங்க உருவாக்கலாம். அதனால் n இன்ட்டு சின்ன பால். இப்போ பாருங்களேன், சின்ன பாலாக இருந்தாலும் பெரிய பாலாக இருந்தாலும் வால்யூம்க்கான ஃபார்முலா ஒன்று தான். ஸோ இங்கேயும் 4/3 அந்த πr³ தான். இதில் என்ன வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரேடியஸ் இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் இருக்க போகுது. அந்த ரேடியஸ் தான் வேறுபடும். நான் அதனால் என்ன பண்ணுறேன், இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஸ்மால் r³ அப்படின்னு எடுத்துக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்களேன், ஆக்சுவலி இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லை, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4/3 ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். இங்கே பெருக்கல்ல இருக்கிற r இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் மாறும். ஸோ r/r⁴. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துலையும் ஒரு r³ இருக்கும். ஸோ கீழேயும் ஒரு r³ வருது. ஸோ அதனால் இந்த க்யூபை நான் பொதுவாக எழுதிக்கிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் பால் மேக் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாடலில் சம் போட்டுட்டிங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு இடத்துலையும் 4/3 காமனாக தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் r³. அப்போ இங்கே ஒரு ஸ்மால் r³ இருக்கும். ஸோ அது டிவிஷனில் வந்துடும். ஸோ நம்மளை பார்த்து நம்பர் ஆஃப் பால்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி இதை எழுதிக்கிட்டால் போதும்.
ஓகேங்களா. அது நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டைமில் நம்மளால் போட முடியும். ஓகே பாருங்கள், கேபிட்டல் ஆரோட மதிப்பு என்னப்பா? ஸோ 9. ஸ்மால் ஆரோட மதிப்பு என்னப்பா? ஸோ 3. த ஹோல் கியூப்னு இருக்குது. இதை அடிச்சு போட்டால் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 3 தடவை கேன்சல் ஆகும். ஸோ 3 கியூப் பண்ணால் எவ்வளோப்பா? 27. அப்போ 27 சின்ன சின்ன பாலாக மேக் பண்ண முடியும். ஒரு பெரிய பந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக மேக் பண்ணும்போது 27 சிறிய சிறிய கோலங்களாக என்னால் மேக் பண்ண முடியுது. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதை தவிர்த்து உங்களுக்கு ஸ்பியரில் வேறு என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேங்களா. ஸோ மொத்த புறப்பரப்பு இல்லை மொத்த பரப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பொதுவாக சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் தான் கொடுத்துருக்கான். அது ஏன் அப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பந்தை கையில் எடுத்து பாருங்களேன். ஸோ எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பந்தை பொறுத்தளவுக்கு, அந்த கோலத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் டாப்பு இதுதான் பாட்டம் நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அதனால சர்ஃபேஸ் ஏரியான்றதை பொதுவாக வச்சுட்டான். ஸோ 4πr², அவ்வளோதான். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாலும் அதுதான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாலும் அதுதான், ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலும் ஒன்று தான், ஓகேங்களா. அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ஒரு செவ்வகத்தின் நீளம் அப்படின்றது 2x + y² மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 2x - y² கொடுத்துட்டாங்க. இதோட எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு தனியாக கொடுத்துட்டு அந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்ன, ஏரியா என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கூட ஏரியாக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லென்த்து இன்ட்டு பிரெத்து, ஓகேங்களா. அதே மாதிரி பெரிமீட்டர் சுற்றளவு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இது எல்லா அளவையும் சுற்றி கூட்டுறது தான் சுற்றளவு அப்படின்றது. இங்கே ஒரு லென்த் இருக்கும், இங்கே ஒரு பிரெத் இருக்கும். அப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2L 2B இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 2 டைம்ஸ் ஆஃப் L + Bன்னு எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ 2L இருக்கும் 2B இருக்கும். 2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் L + B அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ இதோட டயகனலுக்கான ஃபார்முலா. ஸோ டயகனலுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி இருக்கும், இங்கே L இருக்கும், இங்கே B இருக்கும். இந்த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த L² + B² அப்படின்றது உங்களுக்கு டெரிவாக இருக்கும். இந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கோங்க, முக்கியமான ஃபார்முலா அதெல்லாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்துடுவோம். நமக்கு தேவை என்னப்பா? பரப்பளவு தேவை. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்னப்பா? ஸோ 2ன்னு கொடுக்குறான். ஒய்யோட மதிப்பு என்னப்பா? 1. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் என்ன கிடைக்குது? 2 × 2 4, 4 + 1 எவ்வளோப்பா? 5 அப்படின்றது கிடைக்குது. அடுத்து பிரெத்துக்கு வந்துருங்களேன், இந்த அகலத்தில் வந்துருங்க. எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1. அப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 2 4. ஸோ 4ல் 1 போனால் எவ்வளோப்பா? 3, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இதை நம்ம ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் 5 × 3 எவ்வளோப்பா? 15. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஷினு. இது என்ன ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கானே அப்படின்னு பயந்துடாதீங்க. ஜஸ்ட்டு சும்மா பேருக்கு அதெல்லாம் டைம் எடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறான், வேறு எதுவும் கிடையாது. எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டான், ஒய்யோட மதிப்பு கொடுத்துட்டான். அப்ளை பண்ணலாம், நமக்கு நீளமும் கிடைக்கும் அகலமும் கிடைக்கும். செவ்வகத்தோட நல்லா பாருங்கள், செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா அப்படின்றது லென்த் இன்ட்டு பிரெத்து, அது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு கோலத்தின் ஆரம் 3 சென்டிமீட்டர், அதன் மேற்பரப்பு என்ன, சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டு வச்சுருக்கான், ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கோலத்தை பொறுத்தளவுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கேட்டாலும் ஒரே ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், 4πr². அப்போ ஜஸ்ட்டு 4πr² என்னன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர். அவன் பை எல்லாமே உங்கள் ஆப்ஷன்லாம் பாருங்கள் அப்படி தான் வச்சுக்கிட்டான். அப்போ ஆரோட மதிப்பு என்னப்பா? 3 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோப்பா? 9. 9 × 4 எவ்வளோப்பா? 36. அப்போ 36 பை எங்கேப்பா இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த சம்க்கெல்லாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதே மாடல்லே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் கிட்ட கேட்டிருக்கான்ப்பா, ஓகேங்களா. நான் ஒரு மாடலுக்கு ஒன்று போடுறேன். ஸோ ரிமைனிங்கை நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. ஒரு முக்கோணத்தின் உயரம் 20% அதிகரிக்கப்பட்டு அதன் அடிப்பக்கம் 15% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க, ஓகேங்களா. அதாவது ஜென்ரலாக முக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ½ × பேஸ் × ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி அப்படின்றது அடிப்பக்கம், பேஸ், ஹச் அப்படின்றது ஹைட், ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு 2-3 மெத்தடில் போடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுறது, இன்னொன்று பர்சன்டேஜ் மெத்தடில் போடுறது, இன்னொன்று ரேஷியோ மெத்தடில் போடுறது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தட் வேணான்னு சொல்லுவேன், பர்சன்டேஜ் இல்லைன்னா ரேஷியோ மெத்தடில் போட்டுடலாம், ஓகேங்களா. இருந்தாலும் ஃபார்முலாவில் எப்படி போடணுன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது பேஸ்க்கு நீங்களாக ஒரு வேல்யூ அசியூம் பண்ணலாம், ஹைட்டுக்கு நீங்களாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற வேல்யூவை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரியாக்கான வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிற மாதிரி ஹைட்டை ஒரு 20% அதிகரிச்சிருங்க, ஓகேங்களா. நம்ம என்ன வேல்யூ ஹைட் எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ் அப்படின்றது 10, ஹச் அப்படின்றது 20 நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஹைட்லேருந்து ஒரு 20% கண்டுபிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பேஸ்லேருந்து 15% கண்டுபிடிச்சி டிக்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஏரியா கிடைக்கும் நமக்கு, அதை பெருக்கி பாருங்கள். ஆரம்பத்தில் இருக்கிற ஏரியாவை விட அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா, அது எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் போட்டு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏரியா நல்லா பாருங்கள், ஏரியான்னு வரும்பொழுது ஓகேங்களா, ஏதோ ஒரு 2 அளவை வச்சு தான் அதை நம்ம போடுவோம். ஏன்னா ஏரியாக்கான யூனிட்டே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை மீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் வரும். ஏதோ ஒரு 2 அளவை பெருக்கி வரக்கூடியது தான் ஏரியா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 2 அளவு வச்சு போடுறதால பர்சன்டேஜில் ஒரு சக்ஸஸிவ் பர்சன்டேஜுக்குன்னு ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ xy/100 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் எக்ஸ் அப்படின்றது யாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரை பற்றி தான் பேசுகிறான். ஒன்று 20% இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா பாருங்கள் 20% இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 15% டிக்ரீஸ் ஆகுது. இன்னொன்று 15% டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்ன்றதை மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்க்ரீஸ்ன்றதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், ஸோ 2வது வேல்யூவை ஒய்ன்னு எடுக்கிறேன். இதில் தூக்கி அப்ளை பண்ணுங்கள். ஓவராலாக உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவில் வருதா இல்லை நெகட்டிவில் வருதா, அது எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இன்க்ரீஸாக டிக்ரீஸான்றது முடிவு பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். இப்போ எக்ஸோட மதிப்பு, எக்ஸுக்கு என்னப்பா 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதனால் +20 அப்படின்னு எடுக்கிறேன். ஒய்யோட மதிப்பு என்னப்பா 15% டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அதனால் -15ன்னு எடுக்கிறேன். இங்கே பாருங்களேன், எக்ஸ் இன்ட்டு ஒய், ஸோ ரெண்டுத்தையும் நான் பெருக்க போகிறேன். ஓகேங்களா, 20 × 15 எவ்வளோப்பா, ஒரு 300, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா, மைனஸ், அப்போ -300, -300/100 அப்படின்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 0 கேன்சல், 20 + 15 எவ்வளோப்பா, +5, +5ல் 3 போனால் எவ்வளோப்பா 2, +2. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஓவராலாக +2% கிடைக்கிறாங்க. நல்லா பாருங்கள், ப்ளஸில் இருக்கார் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறாருன்னு அர்த்தம். அப்போ 2% இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே இருக்காரு, ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ அடுத்து ரேஷியோ மெத்தட் பாருங்களாப்பா. ரேஷியோ மெத்தடை பொறுத்தளவுக்கும் இந்த பேஸ் என்ன ஹைட் என்ன இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப் வந்து பழைய ஏரியாவாக இருந்தாலும் ஆஃப் இருக்கும், புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிற ஏரியாவாக இருந்தாலும் ஆஃப் இருக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ பேஸ் எத்தனை சதவீதம் எப்படி மாறுது, ஸோ ஹைட் எத்தனை பர்சன்டேஜ் எப்படி மாறுது, அவ்வளோதான். ஸோ பேஸ் எவ்வளோப்பா சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேஸ் அப்படின்றது டிக்ரீஸ்டு பை 15% அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15% அப்படின்னா 15/100 அப்படின்னு எழுதலாம். இது இன்னும் ஃபர்தராக சுருக்குறோம் அப்படின்னா 3 15 25 100ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இது என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஹைட்டை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க, 20%. அது எப்படி எழுதலாம், 20/100 அப்படின்னு எழுதலாம். இது என்ன சுருக்கி போட்டோம் அப்படின்னா 1/5 அப்படின்றது கிடைக்கும். இது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பேஸ் எப்படி இருக்குது, ஹைட் எப்படி இருக்குது, அவ்வளோதான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ ஆரம்பத்தில் பேஸ் எப்படி இருக்குது, 20 பார்ட் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த 20 பார்ட் அப்படின்றது 100%. எப்போதுமே ஆரம்ப வேல்யூ அப்படின்றது 100%. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 15% குறைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் 15% அப்படின்றது 3 பார்ட்டு. அப்போ அந்த 20ல் 3 பார்ட்டு போனால் ரிமைனிங் எவ்வளோப்பா, ஸோ 17. அடுத்து பாருங்களேன், ஹைட்டை பொறுத்தளவுக்கும் ஆரம்பத்தில் 5 பார்ட் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 20% அதிகரிக்கிறது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 5 பார்ட் அப்படின்றது 100% இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 அப்படின்றது தான் 20%. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் 5 + 1 6 பார்ட்டாக மாறுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது பேஸு இன்ட்டு ஹைட்டு, இதை பெருக்கிறோம் அப்படின்னா ஓல்டு ஏரியா எனக்கு கிடைக்கும். ஸோ இது நியூ ஏரியா. ஸோ பெருக்கி பாருங்கள், 20 × 5 எவ்வளோப்பா 100. ஸோ 17 6 எவ்வளோப்பா 102. அப்போ பாருங்கள், இது பழைய ஏரியா, இது புது ஏரியா. ஸோ 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா, இந்த 2 பார்ட்டு ஸோ 100ல் எத்தனை சதவீதம், நல்லா பாருங்கள், இந்த 2 பார்ட்டு ஸோ 100 ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவில் இது வந்து ஒரு பின்ன மதிப்பாக மாறுது. ஸோ பின்னத்தை நல்லா பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷனாக நான் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா × 100. ஓகேங்களா, அப்போ இது ஒரு ஃப்ராக்ஷனாக நான் பர்சன்டேஜாக மாற்றணும் × 100. அப்போ 2 ஆனது ஸோ 100ல் எத்தனை சதவீதம், இந்த 100க்கு 100க்கு கேன்சல் ஆகிட்டு 2% கிடைக்கும். நமக்கு நல்லாவே தெரியுது, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ எங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஒன்று ரேஷியோ மெத்தட் இல்லை பர்சன்டேஜ் மெத்தட், உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த சம்மை பாருங்களேன். 57 மீட்டர் மற்றும் 399 மீட்டர் நீளமுள்ள 2 மரக்குச்சிகள் உள்ளன. ஓகேங்களா, குச்சிகள் சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்டப்பட்டு நல்லா பாருங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குச்சியின் அதிகபட்ச சாத்தியமான நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம முன்னாடி என்னப்பா பார்த்தோம், ஒரு 3 அளவீடுகள் கொடுத்துட்டு அதை சமமாக அளக்கக்கூடியது எதுன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்டப்படுறாங்களாமா, அதில் அதிகபட்ச சாத்தியமான நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் ஜஸ்ட் HCF கண்டுபிடிச்சாலே ஆன்சர். ஓகேங்களா, மேக்ஸிமம் பாசிபிள் லென்த்துன்னு கேட்கும்போதே HCF முடிவு பண்ணுறங்க.
இப்போ 57 399 HCF கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆப்ஷன்லாம் பாருங்களேன், எல்லாமே 50 சம்திங் தான் இருக்காது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 57 தான் பொதுவானதாக இருந்தாகணும். சரி, நீங்கள் பிரித்து பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 57, அடுத்து 399 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 399 57 இன்ட்டு எப்படி பிரிக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 7 × 57 பிரிக்கலாமா? ஏன்னா 7 × 7 49ன்னு வரும். ஸோ 5 7 35, அதே 399 வந்துடும். அப்போ ரெண்டு இடத்துலையுமே நமக்கு பொதுவாக இருக்கக்கூடியது எதுப்பா? 57. ஸோ எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ HCFஐ பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டுத்துலேயும் என்ன பொதுவாக இருக்கோ அதுதான் எடுப்போம். ஸோ ரெண்டுத்துலேயுமே 57 பொதுவாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு HCF அப்படின்றது 57 தான். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் செவ்வகத்தை பற்றிலாம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோப்பா? 195 cm². ஸோ அதில் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 15 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லென்த்துக்கு பதிலாக 15 எழுதிக்கலாம். சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னப்பா? 2 × L + B அப்படின்றது எனக்கு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நான் பிரெத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு பிரெத்து விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 195. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 13 டைம்ஸ் வரும். அப்போ பாருங்கள், 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் எவ்வளோப்பா? ஒரு 15. ஸோ பிரெத்து என்னப்பா? ஒரு 13. ஓகேங்களா? அதை ஆட் பண்ணால் 28. 28 × 2 எவ்வளோப்பா? 56. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா தேவை. அந்த ரெக்டாங்கிளுக்கு ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா தேவை, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. 6 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையின் வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உருளை பற்றி பேசுகிறாங்க, சிலிண்டர் பற்றி பேசுகிறாங்க. அதன் கன அளவு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். πr²h. ஓகேங்களா? உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. ஸோ இந்த பை அப்படின்றது எப்படிப்பா இருக்கும்? 22/7 அப்படின்னு சொல்லுவோம். 22 எப்படி இருக்கும்? 11 பெருக்கல் பலன். கரெக்டுங்களா? ஸோ 11ஓட ப்ராடக்டாக வருது. அப்போ நம்ம 4 ஆப்ஷனில் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பை வேல்யூ வச்சு நீங்கள் எங்கேயாவது சம் போட போகிறீங்க அப்படின்னா ஸோ 11ஓட ப்ராடக்ட்டில் எது வருதுன்னு பாருங்கள், அதான் உங்களோட ஆன்சர். ஒருவேளை 1க்கு மேற்பட்ட ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஒரு நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா? எப்படிப்பா சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு இந்த 1 3 5 7 இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய எண்களை தனியாக ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஈவன் பொசிஷன் 2 4 6 8 இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய எண்களை தனியாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ அது டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ்னால் பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணும்போது 1 0 வரணும், இல்லை வரக்கூடிய வேல்யூ அப்படின்றது ஸோ 11ஆல் டிவைட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட எண்ணானது 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், ஸோ 9 + 4 எவ்வளோப்பா? 13. ஸோ 13ல் 4 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 9 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 13ல் 4 போனால் 9. 9 11ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்து இங்கே பாருங்களேன், 9 + 4 எவ்வளோப்பா? ஸோ ஒரு 13. 13ல் 2 போனால் எவ்வளோப்பா? 11 கிடைக்கும். எஸ், 11 11ஆல் டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வேணால் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணணும். ஒருவேளை 1க்கு மேற்பட்ட ஆப்ஷன் அப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்களேன். 8 + 4 எவ்வளோப்பா? 12. 12ல் 2 போனால் எவ்வளோப்பா? 10. 10 11ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து பாருங்களேன், 9 + 0 9 தான். ஸோ 9ல் 5 போனால் எவ்வளோப்பா? 4. ஸோ 4ம் 11ஆல் டிவைட் ஆகாது. ஜஸ்ட் இதெல்லாம் ஃப்ராக்ஷன் செகண்டில் நீங்கள் செக் பண்ணணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே முடிவு பண்ணணும். ஓகே, நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 11ஓட ப்ராடக்ட்டை வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர்னு முடிவு பண்ணிடலாம். ஒருவேளை 1க்கு மேற்பட்ட ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ உருளையோட வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஸோ 2πRh. கரெக்டுங்களா? ஸோ 2πRh அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்மளை கேட்குறது வால்யூம் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ உயரம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ரேடியஸ் கண்டுபிடிக்கலாமா? 2 இன்ட்டு ஸோ பையோட மதிப்பு என்னப்பா? 22/7. ஸோ ரேடியஸ் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஹைட்டோட வேல்யூ அப்படின்றது என்னப்பா? 6 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறது, which is equal to 264. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 × 11 22. இந்த தடவை அடித்தோம் அப்படின்னா 2 11 22, 4 11 44. அகெயின் பாருங்களேன், இந்த இடத்துல 2 × 2 4. ஸோ 4 × 6 24. ஸோ இந்த 24க்கும் இந்த 24க்கும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ ரேடியஸ் அப்படின்றது என்னப்பா? ஒரு 7. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? வால்யூம் தேவை. ஸோ வால்யூம் தேவைன்னா பையோட மதிப்பு என்னப்பா? 22/7. ரேடியஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 7 × 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட் என்னப்பா? ஒரு 6 சென்டிமீட்டர். ஸோ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் பாருங்கள், 7க்கு 7 கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 6 × 7 எவ்வளோப்பா? ஸோ 42. 42 × 22 பெருக்குன்னா ஆன்சர் 42 × 22. ஸோ பெருக்கி பாருங்கள், 2 2 4 4 2 8. ஒரு 840 + 84.
இதை ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 924 எங்கே பாருக்காரு, அதே ஆப்ஷன் பி தான் வராது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு டைம் சேவிங்காக பையில் வரக்கூடிய வேல்யூ எல்லாமே 11ஓட மல்டிப்ளிகேஷன், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம 4 ஆப்ஷனில் 11ஓட ப்ராடக்ட்டில் எது வருதுன்னு பாருங்கள், அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? இதே மாடல்லே ஒரு 2-3 சம் வந்திருக்கு. நான் ஒன்று மட்டும் ஒரு மாடலுக்கு போடுறேன். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ செவ்வகத்தோட நீளம் லென்த்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பிரெத்தை விட 5 சென்டிமீட்டர் கூட இருக்காமா. இப்போ பிரெத்தை வந்து நான் பின்னே எடுத்துக்கிறேன். அப்போ லென்த் அப்படின்றது எப்படி பாருக்காரு, ஸோ B+5 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? செவ்வகத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னப்பா, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது, 2×L+B. ஓகேங்களா? அது 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. இப்போ பாருங்கள், இந்த லென்த்துக்கு பதிலாக நான் என்னப்பா பண்ண போகிறேன், B+5ன்னு எடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல B+5 போடுறேன் அப்படின்னா ஒரு 2B கிடைக்கும், 2B+5 மாறும். இந்த ரெண்டும் இந்த 40 கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸோ 2B+5 which is equal to 20 அப்படின்றது மாறும். கரெக்டுங்களா? இப்போ இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 5 இந்த பக்கம் போயிடும், 20ல் 5 போனால் 15. ஸோ 15ல் பாதி என்னப்பா, 7.5. அப்போ பிரெத் அப்படின்றது 7.5 எங்கேப்பா இருக்காரு, ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் இங்கே மட்டும் தான் இருக்கார். ஓகேங்களா? ஏன்னா அவன் கேட்குறது நீளம் மற்றும் அகலம். ஸோ இந்த இடத்துல பிரெத்தோட வேல்யூ இருக்கும். 7.5 இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இப்போ பிரெத்து தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளால் லென்த்தும் சொல்ல முடியும். லென்த் என்னப்பா, பிரெத்து +5 அவ்வளோதான். பிரெத்து ஒரு 7.5, அது கூட ஒரு 5 கூடணும் அப்படின்னா நமக்கு 12.5 கிடைப்பாரு. ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிரெத்து தெரிஞ்சவுடனே நம்ம ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் மேற்பரப்பில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஸ்பியரை பொறுத்தளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா, 4πr² அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள், இந்த ரேடியஸில் தான் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கேயும் 4π தான் வரப்போகுது. நான் புதுசாக கண்டுபிடிக்க போகிற சர்ஃபேஸ் ஏரியாவிலையும் அந்த 4π அப்படின்றது காமன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4πயை கன்சிடர் பண்ண போகிறதே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸு அதிகரிக்க போகுது. ஓகேங்களா? ரேடியஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்கொயர் கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒன்று பர்சன்டேஜ் மெத்தடில் போடலாம், இல்லைனா ரேஷியோ மெத்தடில் போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படி டிக்ரீஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், 2 தடவை அதிகரிக்க போது நான் என்ன பண்ணுறேன், இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் ஃபஸ்ட்டு போடுறேன். x+y, ஸோ xy/100 அந்த மெத்தடில் போடுறேன். இன்க்ரீஸ் ஆகிறதால நான் +25 அப்படின்னே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? +25%. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 25%, அடுத்தும் ஒரு 25%, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. வேல்யூ எங்கேயும் மைனஸில் கிடையாது, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிறதால. ஸோ 25 எவ்வளோப்பா, ஒரு 625/100 அப்படின்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், 25 ஒரு 50, ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 6.25. அப்போ நமக்கு என்னப்பா கிடைக்கும், 56.25% இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இது எல்லா வேல்யூமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். அப்போ ஓவரால் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எங்கே இருக்காரு, ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ அடுத்து அப்படியே ரேஷியோ மெத்தட் பாருங்களேன். ரேஷியோ மெத்தடை பொறுத்தளவுக்கு என்னப்பா சொல்லியிருக்காங்க, 25% அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதணும். ஸோ 25% அப்படின்றத நான் எப்படி எழுதுவேன், ஸோ 25/100 அப்படின்னு எழுதுவேன். இது என்ன அடிச்சு போட்டால் 1/4 அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரேடியஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஆரம்பத்தில் 4 பார்ட் இருக்குது அப்படின்னா இப்போ 25% அதிகரித்து 4+1 5 பார்ட்டாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஆரம்பத்தில் 4 பார்ட் இருக்கிறது இப்போ 5 பார்ட்டாக மாறுது. ஸோ இன்னொன்று பாருங்களேன், r² அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2 தடவை அதே வேல்யூ தான் அதிகரிக்க போகுது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பிரெத்து இன்ட்டு ஹைட்டுன்னு பார்த்தோம். பிரெத்து தனியாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருந்தான், ஹைட்டு தனியாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருந்தான். இந்த இடத்துல r² கொடுக்குறாங்க. அப்போ ஜஸ்ட் நமக்கு வரக்கூடிய அந்த என்ன ரேஷியோ வருதோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ முன்னாடி கொடுத்த சம்மில் பிரெத்து வேறு ஹைட்டு வேறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா r × r ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அதனால் என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ 4 × 4 எவ்வளோப்பா, 16. 5 × 5 என்னப்பா, 25. இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, இது இப்போது இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எவ்வளவு அதிகரிச்சிருக்கிறது, 9 பார்ட்டு. இந்த 9 பார்ட்டு 16ல் எத்தனை சதவீதம், அவ்வளோதான். ஸோ இந்த 16ல் 9 அப்படின்றது எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம எப்படிப்பா சிம்பிளிஃபை பண்ணலாமா, நன்னங்கு 16 எவ்வளோப்பா, 25 × 4 100ன்னு கிடைக்கும்.
8 25 200 9 25 எவ்வளோப்பா? ஸோ 225/4ன்னு கிடைக்கும். இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 5 ரிமைனிங் 2 போனால் 6 24, அதாவது 56 புள்ளி சம்திங் வர போகிறாங்க. இங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி தான்றது. ஒன்று ரேஷியோ மெத்தடில் போடுங்க, இல்லைனா பர்சன்டேஜ் மெத்தடில் போடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு, ஓகேங்களா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பேசுகிறாங்க மற்றும் உயரம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 924 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதன் விட்டத்தை காண்க, ஓகேங்களா. ஸோ டயாமீட்டர் என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. இப்போ சிலிண்டர் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிலிண்டர் அப்படின்றது எப்படி பார்ப்பார்? இப்போ ₹1 காயின் அப்படி அடுக்கி வச்சுட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுத்துக்கு மேலே அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ சிலிண்டர் ஷேப்புக்கு வந்துடுவார், கரெக்டுங்களா. அப்போ நான் மேல் பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுதும் இல்லை கீழ் பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுதும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ எனக்கு டயாமீட்டர் தேவை அப்படின்னா ஸோ நான் 2 R கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் டயாமீட்டர், ஓகேங்களா. 2 டைம்ஸ் ஆஃப் R கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதான் டயாமீட்டர். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ 2πRH, ஓகேங்களா, which is equal to 924. ஸோ எனக்கு அதே மாதிரி ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 பையோட மதிப்பு என்னப்பா? 22/7. ஸோ நான் 6 தான் கண்டுபிடிக்க போகிறேன். 6 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஸோ R கண்டுபிடிச்சேன்னா டயாமீட்டர் எனக்கு கிடச்சிரும். அப்போ 6 தான் கண்டுபிடிக்க போகிறேன், அது எனக்கு கொடுக்கல. ஹைட்டோட வேல்யூ என்னப்பா? ஒரு 14, which is equal to என்னப்பா? ஒரு 924, ஓகேங்களா. இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 2 11 22, இது என்னப்பா? 8 11 88, ஸோ 4 11 44. அகெயின் பாருங்களேன், ஒரு 14 14, 6 × 14 எவ்வளோப்பா? 84, ஓகேங்களா. ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸோ 2 6ன்னு அடிக்கலாம். இந்த 7 இந்த பக்கம் போயிடும், இந்த பெருக்கல்ல இருக்கிற 2 வகுத்தல்ல மாறிடும். அப்போ ஆரோட மதிப்பு அப்படின்றது எப்படிப்பா மாறும்? 21/2 அப்படின்றது மாறும். ஸோ எனக்கு என்ன தேவை? டயாமீட்டர் தேவை. ஸோ 2 R தேவை. 2 பக்கமும் 2ஆல் பெருக்குங்க. இந்த 2க்கு கேன்சல் ஆகிட்டு ஸோ டயாமீட்டர் அப்படின்றது 21 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ பேசிக்காக அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். உருளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா, ஓகேங்களா. பக்கப்பரப்பு, வலைபரப்பு, ஸோ புறப்பரப்பு எப்படினாலும் வச்சுக்கோங்க. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா தெரியணும், 2πRH. ஸோ மொத்த புறப்பரப்பு எல்லாம் மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது என்னப்பா? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டாப் ப்ளஸ் பாட்டம் ஏரியா. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2πRH வந்துருச்சு. ஸோ டாப் ஏரியா என்னப்பா? டாப்பில் பார்க்கும்போது சர்க்கிள் மாதிரி இருக்கும், ஸோ பாட்டமில் பார்க்கும்போதும் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அப்போ டாப் ஏரியா அப்படின்றது ஒரு πr², வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². கீழே பாட்டம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு πr². அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2πr² கிடைக்கும். இதுலேருந்து 2πr நான் காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா h + r அப்படின்றது இருக்கும். இதுதான் இந்த மொத்த பரப்புக்கான ஃபார்முலா அப்படின்றது வந்திருக்கும். அப்போ இந்த பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. 60 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கனச்செவ்வக திண்ம மரக்கட்டை, ஓகேங்களா. ஸோ கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை எடுக்கிறான். அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சிறிய கனசதுரங்களாக முழுமையாக வெட்டப்படுகிறது. ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டி ஸோ கனச்சதுரமாக மாற்றுறோம். ஸோ கியூபாய்டு ஷேப்லேருந்து எப்படி நம்ம இப்போ மாற்றுறோம்? கியூபாக மாற்றுறோம், குட்டி கியூபாக மாற்றுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி உருவாக்கப்பட்ட சிறிய கனசதுரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கியூபாய்ட் இருக்குன்னா அதோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்னப்பா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அந்த வால்யூமில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஆனால் சின்னதாக மேக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ கியூபோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ ஏ கியூபு. நல்லா பாருங்கள், இந்த பெருசாக இருக்கிறத உருக்கி நிறைய சின்னதாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ n × a³, ஓகேங்களா. ஸோ எத்தனை நம்பர் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், லென்த்துக்கு 60, ஸோ இது என்னப்பா? பிரெத்துக்கு 45, இதுக்கு ஒரு 30 எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ a³ இந்த இடத்துல சைடு எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள, அவ்வளோதான். அப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர், ஓகேங்களா. இந்த சம்ம நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. 2 உருளைகளின் ஆரங்கள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. 2 உருளை, 2 சிலிண்டர் பற்றி பேசுகிறாங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அவற்றின் உயரங்கள் அதுக்கும் அதாவது அந்த 2 உருளைக்கான உயரத்துக்கான ரேஷியோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இது உருளை நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது உருளை நம்பர் 2. அதே மாதிரி இது உருளை நம்பர் 1ன்னா இது உருளை நம்பர் 2. அதோட ஆரம் தெரியும், உயரம் தெரியும். நம்மளை கேட்குறது கன அளவோட விகிதம், ஓகேங்களா. ஸோ வால்யூம்க்கான ஃபார்முலா என்னப்பா? இப்போ சிலிண்டருக்கு வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? πr²h.
πr ஸ்கொயர் ஹெச். நீங்கள் எத்தனை உருளை எடுத்தாலும் இந்த ஃபார்முலா மாற போகிறது கிடையாது. அந்த ரேடியஸும் ஹைட்டும் தான் மாற போகிறாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி பை அப்படின்றது காமனாக தான் இருக்க போகுது. நான் இன்னொரு ரேடியஸ் எடுத்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் பை காமனாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் இந்த வேல்யூவும் விட்டுறேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ரேடியஸ் ஹைட் இதை மட்டும் தான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், உருளை நம்பர் 1க்கு எப்படி இருக்க போகிறாங்க, உருளை நம்பர் 2க்கு எப்படி இருக்க போகிறாங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் வர போகிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ரேடியஸ் அப்படின்றது என்னப்பா, 3 ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ 9. கரெக்டுங்களா? இந்த இடத்துல எனக்கு 9ன்றது வருவாங்க. இந்த இடத்துல ஆர் ஸ்கொயருக்கான வேல்யூ எழுத போகிறேன். அடுத்து பாருங்களேன், ரெண்டாவது உருளைக்கு ரேடியஸ் அப்படின்றது எவ்வளோப்பா, 4 ஸ்கொயர் பண்ண என்னப்பா, ஸோ 16. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஹைட்டு பாருங்களேன், இது உருளை நம்பர் 1ஓட ஹைட்டு, இது உருளை நம்பர் 2ஓட ஹைட்டு. அப்போ நான் ஹைட்டோட வேல்யூ அப்படின்றது ஃபஸ்ட்டு 5ன்னு எடுத்துக்கிறேன், அடுத்து 2ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் விகிதம் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா முதல் உருளைக்கு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டாவது உருளைக்கு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு ஓவரால் அந்த வால்யூம்க்கான ரேஷியோ அப்படின்றது கிடச்சிரும். இப்போ இதில் ஏதாவது பொதுவாக இருக்காப்பா கேன்சல் பண்ணுற மாதிரி? எதுவும் இல்லை. அப்படியே பெருக்கி எழுதுங்க. 9x5 எவ்வளோப்பா, ஒரு 45. 16x2 எவ்வளோப்பா, ஒரு 32. அப்போ விகிதம் என்னப்பா, 45:32. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேஷியோவில் அப்ளை பண்ண தெரியணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை உருளை எடுத்தாலும் ஃபார்முலா மாற போகிறது கிடையாது. அந்த பை அப்படின்றது பொதுவானது தான். கரெக்டுங்களா? அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது இந்த ஃபார்முலாவே விட்டுறணும், எழுதவே கூடாது. அதே மாதிரி இந்த ஆர் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் நல்லா ஃபெமிலியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஆர் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து ரெண்டாவதுக்கு 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ ஹைட் அப்படின்றதுக்கு 5, 2. ஸோ பெருக்கி எழுதுகிறேன். பொதுவாக ஏதாவது இருந்தால் கேன்சல் பண்ணுவேன், இல்லைனா அதான் என்னோடய விகிதம். எங்கள் ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த கொஷினில் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி நிறைய கொஷின் நான் நடுவில் ஹோம்ஒர்க்காக நிறைய மார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஷின், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு செவ்வகத்தோட 2 பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க, சுற்றளவு என்னன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்களே போடலாம், அந்த சம்மெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வரல அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் உங்கள் கொஷினை கேளுங்க. ஸோ நானும் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட பிடிஎஃப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம கிளாஸோட இந்த மெட்டீரியல் அப்படின்றது தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அந்த ஆப்ஷனில் நான் கொடுத்துருவேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு விளிம்பும் 10% அதிகரிக்கப்பட்டால் அதன் மேற்பரப்பில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், வெறுமனே மேற்பரப்பு, அதாவது வெறுமனே சர்ஃபேஸ் ஏரியா இப்படி தான் கொடுத்துருக்கான். அப்போ நான் எப்படி எடுக்கிறது? இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுக்கிறதா, இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுக்கிறதா, இல்லை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? அதாவது வெறுமனே சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்குறோம் அப்படின்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டுமே. நல்லா பாருங்கள், மொத்த புறப்பரப்பு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கப்பரப்பு எப்போ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு மென்ஷன் பண்ணணும். பக்கப்பரப்பு இல்லை வலைபரப்புன்னு மென்ஷன் பண்ணணும். அப்படி சொல்லியிருந்தா நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கலாம். இல்லை வெறுமனே சர்ஃபேஸ் ஏரியானா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான். ஓகேங்களா? இதில் முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ அடுத்து பாருங்களேன், ஒரு கனசதுரம் சொல்கிறான், கியூபை சொல்கிறான். கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்னப்பா ஃபார்முலா? 6a² அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு எட்ஜும் நான் 10% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எட்ஜை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃபார்முலா அதே தான், இந்த ஏவோட மதிப்பு தான் மாறுமே தவிர ஃபார்முலா அதே தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட்டு ஏ 2 தடவை போட போகிறேன், அது எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 2 தடவை நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்பொழுதே நான் என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் போட்டாலும் போடுங்க, ரேஷியோ மெத்தடில் போட்டாலும் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் மெத்தடுக்கு என்னப்பா ஃபார்முலா இருக்கும்? ஸோ x + y, ஸோ xy/100 தாராளமாக போடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10% அதிகரிக்கிறது, இன்னொரு a² திரும்பவும் ஒரு 10% அதிகரிக்கிறது. ஓகேங்களா? அப்போ +10. அப்போ பாருங்கள், ஸோ 100/100 அப்படின்றது வரும். எவ்வளோ படித்து போட்டால் நமக்கு 1, 10 + 10 20, 20 + 1 எவ்வளோப்பா? ஸோ 21% இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே நான் ரேஷியோ மெத்தடில் போடுறேன், அப்போ என்னங்க பண்ணுவேன், 10%க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூவை எழுதுவேன். ஸோ 1/10. கரெக்டுங்களா? அப்போ ஆரம்பத்தில் 10 பார்ட் இருக்குது அப்படின்னா அதிகரிச்சதுக்கப்புறம் எப்படிப்பா 10 + 1 11 பார்ட்டாக மாறும். கரெக்டுங்களா? ஸோ நான் 2 தடவை போட போகிறேன், அதனால் ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு விகிதம் எடுங்க, 100, இந்த பக்கம் எவ்வளோப்பா 121. ஸோ எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 21 பார்ட்டு. இந்த 21 அப்படின்றது இந்த 100ல் இந்த ஆரம்ப வேல்யூவில் எத்தனை சதவீதம்? சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஸோ 100 கேன்சல். ஸோ 21% தான் இங்கேயும் வர போகிறாங்க. உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் பிடிச்சா ரேஷியோ மெத்தடில் போடுங்க, இல்லை பர்சன்டேஜ் மெத்தடில் போடுங்க. த நெக்ஸ்ட்டு.
அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதே மாடலில் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 4-5 சம்முக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயரோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ அப்படின்றது 15.21 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னப்பா, 4a அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15.21 அப்படின்றது மாறும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ அப்படின்றது ஏ. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் தெரியணும். நல்லா பாருங்கள், ஸ்கொயர் ரூட் தெரியணும். உங்களுக்கு யாராவது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டுக்கெலாம் ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப்பில் நம்ம தமிழ் வேலை அகாடமியில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணாலே தெரியும், நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கியூபோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னப்பா, ஏ கியூபு. ஏ கியூபோட வேல்யூ அப்படின்றது 1728. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேங்களா. இப்போ கியூபுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்னப்பா ஃபார்முலா, 6a² அப்படின்றது ஃபார்முலா, கரெக்டுங்களா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல அதாவது இந்த பக்கம் இருக்கிற கியூப் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா கியூப் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1728. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கியூப் ரூட் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. இல்லைனா நீங்கள் கியூப் வேல்யூ படித்து வச்சுருக்கணும். ஒரு 30 வரைக்கும் கியூப் படிச்சிருக்கீங்க, நல்லா ஃபிங்கர் டிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா அந்த கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட் தேவை. அப்போ உங்களுக்கு கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட் மஸ்ட்டு தெரியணும், ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு ஏவோட மதிப்பு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர். இதெல்லாம் நீங்களே போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இப்போ இந்த சம்முக்கு நார்மல் மெத்தடாலஜி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ரேஷியோ மெத்தடும் போட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடாலஜி பாருங்களேன். ஒரு சதுர வயலை, ஓகேங்களா, ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை பற்றி பேசுகிறாங்க. வேலியிட, ஓகேங்களா. ஒரு சதுரம் அப்படின்றது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதை சுற்றி வேலி போட போகிறாங்க அப்படின்னா அந்த சுற்றளவு, ஓகேங்களா, அந்த சுற்றளவு முழுக்க போட போகிறாங்க. தட் இஸ் அந்த 4a முழுக்க போட போகிறாங்க. 4aன்னு சொல்லலாம், பெரிமீட்டர், சுற்றளவு எப்படினாலும் வச்சுக்கோங்க. மீட்டருக்கு 15 ரூபா அப்படின்ற விதத்தில் மொத்தம் 1800 செலவாகுதாமா. இப்போ பாருங்களேன், இந்த பெரிமீட்டர் அப்படின்றது எத்தனை மீட்டர் வருதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா பாருங்கள், பெரிமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டராக இருக்கலாம், 2000 மீட்டராக இருக்கலாம், இல்லை 3000 மீட்டராக இருக்கலாம், எவ்வளோனாலும் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய மீட்டருக்கு 1 மீட்டருக்கு 15 ரூபா அப்படின்ற விதத்தில் மொத்தம் எவ்வளோப்பா செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1800 ரூபா 18,000 செலவாகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த பெரிமீட்டர் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ மீட்டர் இருக்குது, அதாவது நான் எவ்வளோ மீட்டர் வேலி போடணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதுதான் பண்ண போகிறேன். இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோப்பா, 5 எவ்வளோப்பா, 12 × 15 180 வரும். அப்போ இந்த இடத்துல 12 டைம்ஸ் கேன்சல் ஆகும், ஒரு 2 0 அப்படியே வருவார். அப்போ அந்த பெரிமீட்டர் மொத்தம் சுற்றளவு எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 மீட்ரு, ஓகேங்களா. 1200 மீட்ரு இருக்க தான் ஒரு மீட்டருக்கு 15 ரூபா அப்படின்ற விதத்தில் 1200 × 15 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 18,000 அப்படின்றது வந்திருக்கும். அப்போ மொத்தம் நான் வேலி போட வேண்டிய அந்த மீட்டர் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 மீட்ரு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதே வயலை 100 மீட்டருக்கு 11 வீதம் வேலியிட எவ்வளவு செலவாகும்னு சொல்கிறாங்க. அதே வயல், அதே லேண்டு, அப்போ அதே சுற்றளவு தான் நான் திரும்பவும் வேலி போட போகிறேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறான். அதாவது 100 மீட்டருக்கு ஸோ 11 ருபீஸ் ஆகுதாம்மா, 11 ரூபா ஆகுதுன்னு சொல்லிட்டான். இதுலேருந்து 1 மீட்டருக்கான காஸ்ட்டை கண்டுபிடிங்க. 1 மீட்டருக்கு எவ்வளோப்பா, ஸோ 11/100 அப்படின்னு மாறுமா, 11/100 ருபீஸ். எனக்கு என்ன தேவை, நான் ஒட்டு மொத்தமாக வேலியிட போகிறது எத்தனை மீட்ரு, 1200 மீட்ரு. அப்போ 1200 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும், ஸோ ரெண்டு பக்கமும் நான் 1200 பெருக்கணும் அப்படின்னா எனக்கு தேவையான அமௌண்ட்டு கிடச்சிரும். அதாவது நான் அதே வயலை 100 மீட்டருக்கு 11 ரூபா அப்படின்ற விதத்தில் வேலி போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ செலவாகும் போது எனக்கு கிடச்சிரும். ஸோ 2 0 கேன்சல். 11 × 12 எவ்வளோப்பா, ஒரு 132. எங்கேப்பா இருக்காரு, ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ நல்லா பாருங்கள், 1200 மீட்டரை நான் வேலி போகிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல 132 ரூபா தான் ஆகுது. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இது எப்படிங்க ஷார்ட்கட்டில் போகிறது, இப்போ ரேஷியோவில் தூக்கி எழுத போகிறேன்ப்பா. இப்போ எப்படி எழுத போகிறேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம். அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோப்பா செலவாகுது, 15 ரூபாய் செலவாகுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 100 மீட்டருக்கு 11 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 100 மீட்டருக்கு ஸோ 11 ருபீஸ் அப்படின்றது செலவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து எழுதும்போது அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் வேல்யூக்கும் ஸோ ஃபைனல் வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ தான் எழுத போகிறேன். இப்போ எல்லாமே ஒரு 100 மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் வருது அப்படின்ற கணக்கில் எழுதிக்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 1 மீட்டர் இருக்குது, இதை நான் 100ஆக மாற்றணும் அப்படின்னா ஸோ ரெண்டு பக்கமும் 100ஆல் பெருக்கிப்பேன், கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் எனக்கு 100 மீட்டருக்கு 1500 ரூபாய் செலவாகுது.
இப்போ எவ்வளோப்பா? ஸோ அதே 100 மீட்டருக்கு ஒரு 11 பார்ட் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ரேஷியோவில் வச்சுக்கோங்க. இந்த இனிஷியலில் இருக்கக்கூடியது பார்ட் அப்படின்றது எதுக்குப்பா ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது? அந்த 18,000க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ எனக்கு இறுதியாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் தேவை. ஓகேங்களா? அப்போ 11 பார்ட்டுக்கு ஈக்குவலண்ட் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் தேவை. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 1500 பார்ட் அப்படின்றது ஸோ 18,000. ஸோ 2 0 கேன்சல் ஆகும். ஒரு 15 12 × 15 180. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ அப்படின்றது 12 அப்படின்றது கிடைக்கும். எனக்கு இறுதியாக இருக்கக்கூடிய அமௌண்ட் தேவை, தட் இஸ் 11 பார்ட் தேவை. ஒரு பார்ட்டு 12 அப்படின்னா 11 பார்ட் எவ்வளோப்பா? ஸோ 2 பக்கமும் 11ஆல் பெருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ 11 × 12 132 அப்படின்றது கிடைக்கும். எங்கே பார்க்காரு? அதே ஆப்ஷனே தான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த சம்மெல்லாம் ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் வாட்டர் டேங்கோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும் 4/3 πr³ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஈஸி தான், நான் அங்கே போய் போட்டுக்கிறேன்னு இருக்காதிங்க. இங்கேயே 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். இல்லை அப்படின்னா எக்ஸாமில் போய் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அடிச்சு போடும்போது சம்டைம்ஸ் சரியாமல் போகும். இல்லை எப்படி அடிச்சு போடுறதுனே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஒரு சில டைம்லாம். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இந்த கொடுக்குற ப்ராக்டிஸ் கொஸ்டினை நீங்கள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். த நெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ஒரு கன செவ்வகத்தின் ஒரு கியூபாய்டோட லென்த்து மற்றும் பிரெத்து 10% 20% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்களாமா. ஓகே. அதன் உயரம் 35% அதிகரிக்கப்பட்டால், ஓகேங்களா, ஹைட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதன் கன அளவில் ஏற்படும் மொத்த சதவீத மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்லையும் போடலாம், பர்சன்டேஜ் மெத்தட்லையும் போடலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஆரம்பத்தில் ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ கரண்ட்டாக ஒரு வால்யூமில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுது. கரெக்டுங்களா? ஸோ V1 V2ன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓல்டு வால்யூம், ஸோ நியூ வால்யூம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், லென்த்து, ஸோ பிரெத்து, ஹைட்டு, இதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னப்பா சொல்லியிருக்காங்க? 10% டிக்ரீஸ் ஆகுது. 10%க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னப்பா? ஸோ 10/100ன்னு வரும். இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்னப்பா 1/10 அப்படின்றது கிடைக்கும். அப்போ ஆரம்பத்தில் 10 பார்ட் இருக்குது அப்படின்னா அதில் என்னப்பா 10% குறைஞ்சிருது. அப்போ 10ல் 1 போனால் எவ்வளோப்பா? இப்போ 9 பார்ட்டாக மாறுதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்களேன், ஒரு 20% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 20%க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படின்றது எவ்வளோப்பா? ஸோ 20/100 அப்படின்னு கிடைக்கும். அதை அடிச்சு போட்டால் 1/5 அப்படின்றது இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் 5 பார்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டு குறைஞ்சி இப்போ என்னப்பா 4 பார்ட்டாக கிடைக்கும். அடுத்து 35% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 35%க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னப்பா? 35/100. இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா 7 5 35, 20 × 5 100ன்னு கிடைக்கும். அப்போ ஆரம்பத்தில் ஹைட்டு ஒரு 20 பார்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20 + 7. ஓகேங்களா? அப்போ எப்படிப்பா 27 பார்ட்டாக மாறும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ பாருங்கள், நான் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்? எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும் தான் கொஸ்டின் கேட்குறான். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவெல்லாம் பெருக்கி எழுதணும், அப்புறம் இந்த வேல்யூவை பெருக்கி எழுதணும், அப்புறம் பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரேஷியோலேயே பொதுவாக இருக்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஒரு நாள் 4, 5 × 4 20. எப்படியும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் கேன்சல் பண்ண போகிறத நான் முன்னாடியே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ 5 × 5 25, 25 × 10 எவ்வளோப்பா? ஒரு 250. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், 9 × 27ன்னு கிடைக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸோ 9 × 27 நம்ம ப்ராடக்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோப்பா? 9 2 18, ஒரு 180. ஸோ 9 7 63. ஓகேங்களா? இப்போ எவ்வளோப்பா? 3, இது ஒரு 224 கிடைக்கும். அப்போ 243. இப்போ பாருங்கள், 243 அப்படின்றது நமக்கு கிடைக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் 215 இருந்த வேல்யூ இப்போ 243 மாறிடுச்சு. அப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் A Bலாம் இன்க்ரீஸில் இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இப்போ 7 பார்ட்டு குறைஞ்சிருக்கு. இந்த 7 250ல் எத்தனை சதவீதம்? அவ்வளோதான், கண்டுபிடிச்ச ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 50, 2 டைம்ஸ் ஆஃப் 50 100 வரும். ஸோ 5 தடவை 50 போட்டோம்னா 250 கிடைக்கும். 7 2 எவ்வளோப்பா? 14. 14/5 நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஸோ 14/5 என்னது? 2 5 10, 8 5 40. அப்போ 2.8% டிக்ரீஸ் ஆகிருக்கு. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஒன்று இந்த மெத்தடில் போடுங்க, இல்லைன்னா சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் போடலாம். சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் போடும்பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா 3 தடவை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ நமக்கு என்னப்பா ஃபார்முலா? x + y. ஸோ xy/100 தான் ஃபார்முலா. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க? டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எடுக்கும்பொழுது எப்படி எடுப்பேன்? -10 -20. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒரு 200/100 அப்படின்றது கிடைக்கும். 2 0 2 0 கேன்சல். அப்போ ஒரு 30, 30ல் 2 போனால் எவ்வளோப்பா?
ஒரு 28. அப்போ ஒரு 28% அப்படின்றது டிக்ரீஸ் ஆன வேல்யூ நம்ம கையில் இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் இன்னொரு வேல்யூ இருக்காரு பார்த்தீங்களா, அதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 35% இருக்குது, அது இன்க்ரீஸ்னு காமிக்குது. ஸோ இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இதையும் இந்த சேம் ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், 3 வேல்யூ கொடுக்குறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது அதை பாசிட்டிவில் வந்தால் பாசிட்டிவில் எடுத்துக்கோங்க, நெகட்டிவில் வந்தால் நெகட்டிவில் அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. அதை நான் எக்ஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அதை ஒய்யாக எடுத்துக்க போகிறேன். அதை இந்த ஃபார்முலாவில் போட போகிறேன், அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னப்பா பண்ணலாம், -28. ஒய்க்கு பதிலாக என்னப்பா பண்ணலாம், ஒரு 35. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வருவார். அப்போ 28 × 35/100 அப்படின்றது கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ 35ல் 28 போனால் எவ்வளோப்பா, ஒரு 7 கிடைக்கும். அகைன் இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன். 7 × 5 35. இது எவ்வளோப்பா, 20 × 5 100ன்னு கிடைக்கும். அகைன் 7 × 28 எவ்வளோ வராங்கன்னு பாருங்கள். ஸோ 7 2 14, ஒரு 140. 7 8 56, ஒரு 196/20ன்னு கிடைக்கும். 196/20ன்னு கிடைக்கும். இந்த 2ஆல் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 9 2 18, 8 2 16, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா 9.8. அப்போ -9.8 அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பாருங்களேன், -9.8ல் 7 போனால் எவ்வளோப்பா, ஸோ -2.8%. அப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ மைனஸில் இருக்குது, அப்போ குறையுது. ஓகேங்களா, டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8%. எங்கே இருக்காரு, அதே ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மாடல் தான், ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, அவ்வளோதான். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம உலோக குளம், ஓகேங்களா, ஒரு பெரிய ஸ்பியர், அதை உருக்கப்பட்டு 27 சம அளவுகள் கொண்ட சிறிய திண்ம கோளங்களாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா, அதாவது ஒரு பெரிய ஸ்பியரை உருக்கி அவன் என்ன பண்ணுறான், 27 குட்டி ஸ்பியராக உருக்கிறதா கொடுத்துட்டான். இது ரெண்டுமே ஈக்குவல்னு அவனே கொடுத்துட்டான். இப்போ பாருங்களேன், அந்த சிறிய கோளத்தின் அந்த சிறிய சின்ன ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேற்பரப்பை காண்க. ஓகேங்களா, கோலத்தை பொறுத்தளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான்ப்பான்னு சொல்லியிருக்கேன். 4πr². ஓகேங்களா, இதான் நம்மளை பார்த்து கொஷின் கேட்குறான். இந்த இடத்துல நமக்கு என்னப்பா அவன் கொடுக்கல, அதாவது இந்த பெரிய ஸ்பியருக்கு ரேடியஸ் அப்படின்றது 9 கொடுத்துட்டான். சின்ன ஸ்பியர் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக் பண்ணுறேன் அப்படின்றது கொடுத்துட்டான். ஆனால் அந்த சின்ன ஸ்பியரோட ரேடியஸ் அப்படின்றது கொடுக்கல. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதோட இந்த கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. நாளைக்கு நம்ம ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஃபுல்லாக பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.